ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா, கடக ராசிக்கு பார்க்க போகிறோம். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 11வது மாதமான நவம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு. நவம்பருடைய 15 நாள் தான் கடைசி நாள். அதுக்குள்ள கிரகங்களால் இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும். ஸோ என்ன சம்பவங்கள் நடந்தே தீரும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கடக ராசிக்காரங்க உங்களுக்கான சம்பவங்கள் நடக்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய உத்தரவு பொருள் சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துமோ அதே போல் கிரகங்கள் இந்த மாதிரி அமையிறதுனால உங்கள் ராசிக்கு இந்த தாக்கம் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. அந்த தாக்கம் என்ன தாக்கம், அது எப்படி ஏற்படும், அதை எப்படி நீங்கள் சமாளிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக தெரிஞ்சு மிஸ் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக அந்த தகவல்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. அதுக்கு முன்னாடி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவுனா என்னங்கிறத சொல்கிறேன். சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவை பாருங்கள். கடக ராசிக்காரங்க, உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த உத்தரவு என்ன மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கான பலனையும் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய உத்தரவு பொருள் சமுதாயத்தில் ஒவ்வொரு டைமும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த உத்தரவு முருகரே சொல்லுவார் இந்த பொருள் வைங்கன்னு. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உத்தரவு பெட்டி தான் இந்த உத்தரவு பெட்டி. இந்த கோவில் பற்றி தெரியாதவங்க முதல்ல கோவில் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சிவன்மலை கோவிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டி தற்போது என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. இந்த கோவிலுடைய ஸ்பெஷலே உத்தரவு பெட்டி தான். காங்கயம் அருகே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோவில் அமைந்திருக்கு. காங்கயம் அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை என்ற இடத்துல சுப்பிரமணிய சுவாமி கோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் ஆந்தரவு உத்தரவு பெட்டிங்கிறது அந்த கோவிலுடைய மண்டபத்தில் இருக்குது. இந்த உத்தரவு பெட்டியில் தற்போது என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு, அதனால் என்ன நடக்குங்கிறதையும் சொல்கிறேன். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்தே சிவன்மலை என்ற ஒரு மலையில் இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்கு. அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம் என்று இந்த தலத்தை சொல்லலாம். சிவன்மலை கோவிலில் சிறப்புகள் என்னன்னு பார்க்கும்போது பிரசித்தி பெற்றது ஆண்டவர் உத்தரவு பெட்டி. நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு இங்கு காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயர் இருக்கு. ஆக்சுவலி இந்த சிவன்மலை ஆண்டவர் பக்தருடைய கனவுல குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு அவர் செய்துட்டு வராரு. பக்தர்கள் கனவுல தோன்றிய கூறிய பொருளை பக்தர்கள் கோவிலுக்கு கொண்டு வந்தோடனே மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சனை செய்து அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. இதில் வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைக்கப்படும். இதுவரைக்கும் இந்த உத்தரவு பெட்டியில் மண், ஏறு, கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், இளநீர் இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு முன்னாடி திருவோட்டில் விபூதி, ருத்ராட்சம், திருப்புகழ் புத்தகம் இதெல்லாம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிலையில தான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த சபாபதி என்கின்ற பக்தர் கனவுல வைக்கோல் வைக்க உத்தரவானது. இதையடுத்து ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்து தற்போது பூஜை செய்யப்பட்டிருக்கு. இது பற்றி கோவில் சிவ ஆச்சார்கள் கூறுறது என்னன்னா, சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். வைக்கோல் வைத்துள்ளதால் தீவனம் சம்பந்தமாக ஏதாவது தாக்கம் ஏற்படலாம் என்பது சொல்லப்படுது. இதன் தாக்கம் போக போக தான் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி கூறப்படுது. ஸோ இந்த மாதிரி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் உத்தரவு பொருள் எப்படி சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து கொஞ்ச நாளைக்கு தாக்கம் ஏற்படும்.
அதனால தான் சிவன்மலை ஆண்டவனுடைய உத்தரப்பெட்டிக்கு இணையாக கிரகங்களுடைய தாக்கம் வந்து சொல்லப்படுது. இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். கடக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. கடக ராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம் பூஷம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை முதல்ல என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி கிரகநிலையில் ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரிய புதன் வக்ரத்தோடு, அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு ராகு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த நாட்களில் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல வாய்ப்புகள் வரும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். உடல் ஆரோக்கியமானது உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல்கள், ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்படும். தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு, கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அந்த கூடுதல் பளு உண்டாகும் போது அந்த பளுகளை சமாளிக்க திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை அளிக்கும். அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும். மெயினாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்வீங்க. உறவினர்கள் அக்கம் பக்கத்தினருடன் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு மெயினாக எடுத்த காரியம் தடைபட்டு பின்னர் நல்லபடியாக நடந்து முடியும். மனதில் கூட எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு காணப்படும். கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த நாட்கள் உங்களோட ராசிக்கு இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த நாட்கள் வெளியில் தங்கக்கூடிய சூழல் ஏற்படும். எடுத்த காரியத்தை செய்யும் போது எது சரி எது தவறு என்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் திறமையால் அதனை செய்து முடிப்பீங்க. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும். வாடிக்கையாளர்களுடைய மத்தியில் மதிப்பு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கூட உங்களுக்கு வரலாம். நெக்ஸ்ட்டு பூஷமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவியிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. பெண்களுக்கு மிக கவனமாக பேசுவது, கோபத்தை குறைப்பது நன்மை தரும். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஆயில்யம் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நிலுவையில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய வழி பிறக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். இரவு பகலாக உழைக்க வேண்டியது இருக்குது. அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுடைய ஆதரவை பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் பரிகாரம் என்னென்னா, குலதெய்வத்தை பிரார்த்திப்பது நன்மை தரும். அப்புறம் சந்திராஷ்டம தினம் இந்த நவம்பர் 15க்குள்ளே 1-2 வருது. அதிர்ஷ்ட தினம் நவம்பர் 9-10. ஸோ உங்களுக்கான முழுமையான பலன்கள் இதுதான். ஸோ இந்த பலன்களை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்க இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி.